ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஒரு கூட்டு ரெசிபி தான். இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூட இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக பயன்படுத்த ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஆரோக்கியமானது கூட. வாங்க இப்போ எப்படி பண்ணுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு துருவின தேங்காவும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் சீரகம், பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி காரம் கூடுதலாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து சாதத்தோடு பரிமாற போகிறதுனால அப்படி கொஞ்சம் கூடுதலாக காரம் வச்சுருக்கேன். 3 பல் போல் பூண்டு போட்டு இதை நல்லா அரைச்சி தனியாக வச்சிடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு இது தாளிச்சிடலாம். இது நல்லா வெடித்து வந்த பிறகு 2 வரமிளகாய் விதையெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துருங்க. இதோட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை தலைகளையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துட்டு, இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதோட ஒரு தக்காளி சேர்த்துங்க. இதையும் லைட்டாக வந்து இதோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதோட நான் அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டை வந்து சேர்த்துட்றேன். வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மருத்துவ பலன் வந்து அதிகமாக உள்ளது. வாழைத்தண்டோட பலன் வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது அப்படி தான் சொல்லணும். பட் வந்து இந்த தெரிஞ்சும் அதிக பேர் சேர்த்துக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். கண்டிப்பாக கிடைக்கும்போது வாங்கி பயன்படுத்துங்க. இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடியது, அதாவது நார் சத்து அதிகமாக உள்ளது. 2வது அதாவது இந்த கிட்னி ஸ்டோன்லாம் சொல்லுவாங்களே, அந்த ஸ்டோனையும் வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் ஆகிட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் இதை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.